ஹாய், வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபஜ்ஜியா ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அவனில் தான் செய்கிறேன். குக்கரில் எப்படி செய்யறதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1/4 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் மைதா, வெனிலா எசன்ஸ், 2 எக்கு, டார்க் சாக்லேட் 200 கிராமு, பட்டர் 100 கிராமு. இப்போ இதை டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ பேக் டின்னில் பட்டர் தடவிட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ வாங்க டபுள் பாயில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணணும். அதுக்கு மேலே சாக்லேட்டும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணதும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதும் தான் நம்ம முட்டை சேர்த்துக்கணும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பீட் பண்ணதும் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ மீதி இருக்க சுகரும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாக்லேட் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதில் பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்யும்போது மூடியில் கேஸ்கெட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா சேர்த்துட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரே டைரெக்ஷன்லேயே கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அது மைதா கொக்கோ பவுடர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை பேக் டின்னில் சேர்த்துக்கலாம். நான் அவன் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டாண்டு வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்கோ சிப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆனதும் நான் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்மளே செஞ்சிடலாம் வீட்டில். எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.